கூலி படத்தை பார்த்துட்டு படம் நல்லாவே இல்லை, ஸ்டோரி சரியில்லைன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்கு. லோக்கி ஆல்ரெடி சொல்லிட்டாரு இது எல்சியூல ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்னு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வைக்காம படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் வழக்கமாக லோகேஷ் எடுக்கிற படம் மாதிரி இந்த படம் கிடையாது தான். ஆனால் படத்தில் அங்கங்கே லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் பார்க்கலாம். தயவு செஞ்சு விக்ரம் பட அளவுக்குள்ள இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வராதிங்க. கூலி படம் உண்மையாலுமே லியோ பட அளவுக்கு இல்லை. லியோவில் ஃபிளாஷ்பேக்ல மட்டும்தான் கொஞ்சம் மொக்க பண்ணியிருப்பாங்க, மற்றபடி படம் சூப்பராகவே இருக்கும். ஆனால் கூலி படத்துக்கு எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஃபைட் சீன்ஸ் இல்லை, ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் இல்லை. சொல்லப்போனால் லியோ படத்தில் இருந்த ஆக்ஷன் சீன்ஸ் அளவுக்கு கூலி படத்திலேயே வச்சிருக்கணும். அதை வந்து இந்த கூலி படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் அடிக்குமே தவிர மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. என்ன ஒன்று மெயின் கேரக்டர்ஸ்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட்ஃபுல்லாகவே இல்லை. அதில் மெயின் வில்லனான நாகார்ஜுனாவே சுமாரான வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் சௌபின் தான் பங்கம் பண்ணி விட்டுருக்காரு. அவர் இந்த அளவுக்கு ஆக்டிங்ல சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உபேந்திர கேரக்டர் நல்ல கேரக்டர், ஆனால் அதையுமே கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டைல நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்தது. இன்னொன்று அமீர் கான் லாஸ்ட்ல வந்தாரு, அவருக்குன்னு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். நல்ல கேரக்டர் தான், ஆனால் சம்பவம் பண்ற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் வச்சிருக்கலாம். 3 லெஜண்ட் சேர்ந்து ஒன்னா சிகரெட் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும், அது உண்மையாலுமே சூப்பரா தான் இருக்கும். ஆனால் சிகரெட் அடிக்கிறதுக்காக அமீர் கான் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் படத்துல மைனஸ் இருக்கதான் செய்யுது. ஆனால் ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு, கண்டிப்பா போய் பார்க்கலாம். தயவு செஞ்சு இது லோகேஷ் கனகராஜ் சாரோட படம், அதனால விக்ரம் படம் அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு போகாதீங்க. 0% எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் படம் பிடிக்கும். கூலி படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட்டா சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.